ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சாதம், அதுக்கப்புறமா முட்டை கிரேவி. சிம்பிளாக பாரம்பரிய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ஒரு மண்சட்டியை ஹீட் பண்ணிடுங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு 2 போல் வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 10 பல்லு போல் பூண்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பூண்டோட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 2 போல் பெரிய வெங்காயம் கட் பண்ணது, அதையும் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயத்தோட கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 3 பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா சிவப்பு தக்காளியாக எடுத்துக்கோங்க, சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கி வரும். இதோட கொஞ்சமாக தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. தக்காளியை நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி தொக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 கப் போல் கொத்தமல்லி இலைகள் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1/4 கப் அளவு புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 2 கப் போல் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், அதில் சேர்த்துடலாம். ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கனால நம்ம இந்த தக்காளி கிரேவியில் மட்டும் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்தா போதும். பத்தலைன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும். அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு பக்காவான சைடிஷ் பார்க்க போகிறோம், முட்டை கிரேவி. இது பண்ணுறதுக்கு 3 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1
பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 3 முட்டை போல் அவிச்சு வச்சுருக்கேன். அதை 2 கீறி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைங்க. அவ்வளோதான், எக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட தக்காளி சாதமும் அதுக்கு ஏற்ற மாதிரி முட்டை கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ஃபான் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பாய் பாய்.